சீசன்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வாய்ஸ் இஷ்யூ இருக்குங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து அவங்க வாய்ஸ் வந்து கொஞ்சம் கணீர்னு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா வாய்ஸ் வந்து கொஞ்சம் கரகரன்னு, அதாவது ஆம்பளை வாய்ஸ் மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்களே. ஸோ இதெல்லாம் கூட பழகிடுச்சுங்க. ஆனால் அந்த சாச்சனா வாய்ஸ் இருக்கு பாருங்க, கீச்சு கீச்சு கீச்சுன்னு பேசுது. அந்த வாய்ஸ் வந்து இப்போ வரைக்கும் ஏற்றுக்கவே முடியல. எப்போலாம் சாச்சனா இந்த மாதிரி கீச்சு கீச்சுன்னு பேசி அழுவுதோ அப்போலாம் பார்த்தீங்கன்னா செம்ம இரிட்டேட்டிங்காக இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா சாச்சனா கொஞ்ச நாளாக பண்ணாமல் இருந்தாங்க. ஆனால் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு தான் அழுதுகிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா சாச்சனாவை பொறுத்த வரைக்கும் எல்லா டாஸ்க்லையும் இருக்கணும். அதாவது எல்லாமே நல்லா முடியுங்க, எதையுமே முடியாதுன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான். கிரிக்கெட்டா நான் விளையாடுவேன், ஃபுட்பாலா நான் விளையாடுவேன், வாலிபாலா நான் விளையாடுவேன், அந்த மாதிரி தான் சாச்சனா. ஸோ எந்த கேமாக இருந்தாலும் நான் விளையாடுவேன் அப்படின்ற மாதிரி முன்னாடி வந்து நிற்பாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்போ கேர்ள்ஸ் டீம்லாம் அகேன்ஸ்டாக பேசுகிறாங்க. இந்த மாதிரி சாச்சனா நீ எல்லாத்துலேயும் போயிட்டு இந்த மாதிரி பங்கெடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் நீ பங்கெடுக்கணும்னா நாங்கள் எல்லாரும் அதுக்கு விட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லணும். சாச்சனா பார்த்தீங்கன்னா செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. டென்ஷனாக இந்த மாதிரி நான் எல்லாத்துலேயும் எப்படி விளையாடுறேன் இந்த வாரம் தான் நான் விளையாடுறேன், எல்லா வாரமும் விளையாடுறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆக்சுவலாக கேர்ள்ஸ் டீமுக்குலாம் ஒரு பெரிய தைரியம் வேணும். அதுலேயும் குறிப்பாக ஜாக்லின் உங்களுக்கு ரொம்ப தைரியம் வேணும். ஏன்னா வீக்கெண்ட் அவங்க அப்பா வருவார், அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி என் பொண்ணை ஏன்டா அள வச்சிங்க, என் பொண்ணை ஏன் அள வச்சிங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பொலன்னு பொழப்பாரு அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சும் இவ்வளோ தைரியமாக சாச்சனாக்கு அகேன்ஸ்டாக கேள்வி கேட்டிங்களே. ஸோ அதுவே பெரிய விஷயம் தான். ஏன்னா விஜய் சேதுபதி வருவார், என்ன சாச்சனா என்னமா பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்பாரு. இல்லைப்பா இந்த மாதிரி வந்து இவங்க எல்லாம் என்ன கார்னர் பண்ணுறாங்கப்பா, என்ன எந்த டாஸ்க்லேயும் விளையாடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா போதும், ஏமா ஜாக்லின் என்ன எந்திரிங்க, என்ன இந்த மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உட்கார வச்சு அசிங்கப்படுத்தி இது எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க அப்பா பாசக்கார அப்பால கண்டிப்பாக வந்து சம்பவம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சாச்சனா அழுவுறது கூட ஓகேங்க. அது அழுவும் போது ஒரு வாய்ஸ் வருது பாருங்க, நார்மலாகவே சாச்சனா வாய்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீச்சு கீச்சுன்னு தான் இருக்கும். அழுவும் போது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மாதிரி ஆயிடுது, ஸ்பீக்கர் ரிப்பேரோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க தோணுது. எத்தனை பேருக்கு ஆக்சுவலாக சாச்சனா மேலே நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்க வந்து உண்மையாக தான் பேசுகிறாங்க, உண்மையிலே அவங்க எந்த டாஸ்க் எல்லா டாஸ்க்லையும் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாச்சனா வந்து எல்லா டாஸ்க்லையும் விளையாடணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில டாஸ்கில் வந்து எல்லாருமே கிளவராக இருக்காங்க, சாச்சனா விடக்கூடாது அப்படின்னு. ஆனால் சில இதில் பார்த்தீங்கன்னா சாச்சனா நான் போய் தான் அவன் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால சரி ஓகே பாவம் பார்த்து போயிட்டு போ அப்படின்ற மாதிரி விட்டுறாங்க. அந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா சாச்சனா போயிட்டு பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொதப்பிட்டு தான் வராங்க. ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு பார்த்தீங்கன்னா அது மலிப்பிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து வச்சு சாச்சனா நீ இந்த மாதிரி எல்லாத்துலேயும் போகக்கூடாது, நாங்களும் விளையாடணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இது நியாயமான ஒரு கோரிக்கை தான். ஏன்னா அந்த பொண்ணு சின்ன பொண்ணுன்றதுனாலே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஓகே பாவம் பார்த்து போன்னு விட்டுறாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பிரச்சனையாகுது. ஆனால் நேற்று இந்த ஷாப்பிங் இருக்குல்ல, இதில் வந்து சாச்சனா மேல மட்டுமே தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா கேர்ள்ஸ் டீம் எல்லாமே என்ன சொல்றாங்க, நீ போய் ஜாம் எடுத்துட்டு அதை எடுத்துட்டு இது எடுத்துட்டு. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போன எல்லாரும் மேலே மிஸ்டேக் தான். ஜாக்லின் ரெண்டு டப்பா எடுத்திருக்காங்க, அதே மாதிரி அன்ஷிதா இருக்காங்களா அவங்க 2 டப்பா எடுத்திருக்காங்க, சாச்சனா வந்து 1 டப்பா எடுத்து. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஸோ மாற்றி எல்லாருமே போய் இருக்க ஜாம் டப்பா எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த வீடியோ ஃபுட்டேஜ் பார்த்தாலே அவ்வளோ சிரிப்பாக இருக்கு. இவங்க ஒன்று எடுத்துட்டு போறாங்க, பின்னாடி வந்து அவங்க 2 எடுக்கிறாங்க, இவங்க எடுக்கிறாங்க, அதுக்கடுத்து அவங்க 2 எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி மாறி பார்த்தீங்கன்னா லைனாக அதே பொருள் எடுத்துட்டு இருக்காங்க. அது அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிகேஷன் கேப் தான். ஸோ இதில் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் அது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த இஷ்யூ மட்டும் வச்சு சொல்ல சாச்சனா பார்த்தீங்கன்னா நிறைய டாஸ்க் அந்த டிஸ்கஷன் இருக்குல்ல, அந்த எந்த டிஸ்கஷன் வேணா நீங்கள் எடுத்து பாருங்க, எல்லாத்தையும் சாச்சனா வந்து நான் போவேன் நான் விளையாடுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க வாய்ஸ் இல்லாமே இருக்காது. அதனால தான் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் டீம் கொஞ்சம் காண்டாய் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. பட் எது எப்படி இருந்தாலும் சாச்சனாவுக்கு இதுக்கு வந்து விஜய் சேதுபதி சப்போர்ட் பண்ணுவாரா, அதாவது முட்டு கொடுப்பாரா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் டீம் இருக்குல்ல அவங்களுக்கு ஃபேவரபிளாக பேசுவாரா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களோட கருத்துக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.